அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தையின் ஆன்மாவை மகிழ வைக்கும் தொண்டாக இதை செய்வீர் என்று பரதனை நோக்கி சத்துருக்கன் கூறுதல். பாடல் 968. தந்தை ஆன்மா இன்புறச்சை தமையனே உன் தொண்டா, எந்த ஆன்மா தினம் மகிழும் இறை உம்மின் கண்டி, அந்த இன்பம் உந்த அன்பே ஆக்கும் என கொண்டே, வந்திடுமே தடையில்லா வாழ்வின்பச் செண்டே. இதுவே 968வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தந்தை ஆன்மா இன்புறச்சை தமையனே உன் தொண்டா என்ற முதல் வரிக்கான விளக்கம், நம்முடைய தந்தையுடைய ஆன்மாவை மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய தொண்டாகிய அவருக்கு என் தமையனாகிய நீங்க செய்யக்கூடிய ஈமச்சடங்கு என்கிற அந்த தொண்டால், அந்த தொண்டை நீங்கள் செய்வதன் மூலமாக எந்த ஆன்மா தினம் மகிழும் இறை உண்மையில் கண்டே, என்னுடைய ஆன்மாவும் கூட நாள்தோறும் மகிழ்ச்சி அடையும் இறைவனை உண்மையில் கண்டே, அந்த இன்பம் உந்த அன்பே ஆக்கும் என கொண்டே. அவ்வாறு இறைவனை உண்மையே காணக்கூடிய அந்த இன்பம் உன்னுடைய அன்பு என்கிற தந்தைக்கு நீதி செய்யக்கூடிய அந்த ஈமச்சடங்கு என்கிற அந்த அன்பான உள்ளத்தால் நீ செய்யக்கூடிய அந்த சடங்கினால் ஏற்படும் என்று என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டே அதை எண்ணிக்கொண்டே, வந்திடுமே தடையில்லா வாழ்வின்பச் செண்டே. தேனீக்களுக்கு தேன் என்கிற இன்பத்தை தடையில்லாமல் தந்து கொண்டிருக்கக்கூடிய பூச்செண்டு என்கிற பூங்கொத்துகளை போல், மண்ணெறி என்கிற பூங்கொத்துகளை போல் என்னுடைய வாழ்விலும் நாள்தோறும் இறைவன் என்று உம்முடைய உள்ளத்தை, இறைவனை உம்முடைய உள்ளத்திலே கண்டு நான் உம்மிலே கண்டு நான் மகிழ்ச்சி அடைவதன் மூலம் ஏற்படக்கூடிய இன்பமானது நம்முடைய தந்தைக்கு நீதி செய்யக்கூடிய அந்த ஈமச்சடங்கினால் எனக்கு ஏற்படும் என்பதால் அந்த சடங்கை நீர் தவறாமல் செய்வீர் என்று பரதனை நோக்கி சத்துருக்கனான சகோதரன் அன்போடு கூறினார். இதுவே 968வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 969வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.